இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். விசிகாவின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாநாடு நடக்குது. அதில் முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த அறிவிப்பு, அதனுடைய பின்னணி என்ன, முதல்வர் இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டாரா, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தொடர்பாக பேசலாம். இன்னொரு புறம் இன்னைக்கு தமிழக பாஜகவிலையும் சரி, தேசிய பாஜகவிலையும் சரி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தொடர்பாகவும் விவாதிக்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. பாஜக தேசிய தலைமை ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, கட்சிக்குள்ள வந்து பல நிர்வாகிகளை மாத்துறாங்க அப்படின்னாலே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கலாம், தேர்தல் நெருங்க போகுது அப்படின்றதான். அரசாங்க ரீதியா திட்டங்களை அறிவிச்சாலும், இந்த கட்சி ரீதியா மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது எந்த கட்சிக்கும் பொருந்தும். ஆனா பாஜக வந்து அதை கொஞ்சம் தீவிரமா எடுத்து செய்யறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்து அடுத்தடுத்து தேர்தல் நோக்கி போறதுதான். அதுல வந்து அவங்க தொடர்ந்து பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. அதனாலதான் அடுத்த ஆண்டு 2027 ஆண்டு மிக முக்கியமான மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது. குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசம், அங்கே பாஜக ஆளுங்கட்சியாக இருக்காங்க. குஜராத் பாஜக ஆளுங்கட்சியாக இருக்காங்க. பஞ்சாப்லேயும் தேர்தல் வரப்போகுது. இந்த மாதிரி பல முக்கியமான மாநிலங்களில் தேர்தல் வர்றதுனால அந்தந்த மாநிலங்களை குறி வச்சு அங்கே இருந்து பணியாற்றக்கூடிய மிக முக்கியமான நபர்களை மீண்டும் கட்சிக்குள்ள ஒரு தேசிய பதவியில் வந்து இன்னைக்கு நியமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து தேர்தல் வர்றதுனால இப்போவே பாஜக வந்து தயாராகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை காட்டும் விதமாக தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நியமனங்கள் எல்லாமே இருக்கு. குறிப்பாக வந்து தமிழகத்திலிருந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியோட தலைவராக இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த பதவியிலிருந்து விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்சுட்டு சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஒருத்தவங்க வந்து அந்த பதவிக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக நிர்வாகி வெங்கடேசன் அப்படின்றவர் வந்து பாஜக தேசிய செயலாளராக பாஜக தலைமை நியமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து தமிழ்நாடு பாஜகக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஹாட் டாபிக்காக மாறி இருக்கு. ஏன்னா வெங்கடேசன் என்பது இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத பெயராக தான் இருக்கு. அப்படி இருந்த ஒரு நிர்வாகிக்கு டக்குன்ட்டு பாஜக தலைமை வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறது என்பது அதுக்கு பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் விவாதங்கள் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கந்தனுக்கு எதுவும் பொறுப்பு இல்லையா? ஸ்கந்தமலைக்கா? இல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் தேசிய செயலாளர் இருந்தாரு. அந்த பதவி தான் இவருக்கு வந்திருக்கு. வெங்கடேசன் என்ன பண்ணாரு? இருந்தப்ப இங்க சர்ச்சையை மட்டும்தான் உண்டாக்குனாரு. ஆமா. அப்ப அந்த பதவி என்னது, பொறுப்புங்கிறது நமக்கு இன்னும் முழுசா புரியல. ஓகே, அந்த ஒரு தமிழருக்கு பொறுப்பை எடுத்திருக்காங்க, இன்னொரு தமிழருக்கு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட இதுல 65க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரே ஒருத்தர் தான் தமிழராக இருந்திருக்கார். அவர் தான் வெங்கடேசன். விழுப்புரத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. அவர் வந்து ஹிந்துத்துவாக்கு ஆதரவா பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. திராவிடத்திற்கு எதிராக மிக நீட்சியா மிக அழுத்தமா செயல்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அதனால இந்த தேர்தல்கள்லாம் குறி வச்சு இவருக்கு வந்து தேசிய பதவி கொடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து என்பது முன்வைக்கப்படுது. பாஜகவில் திராவிடத்துக்கு ஆதரவாகவும் இந்துத்துவத்துக்கு எதிராகமா இருக்க போறாங்க. நீங்க சொல்றது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல இப்ப தொடர்ந்து பொது பழமொழியா இருக்கு. ஆமா, கையில இருக்கிற பொண்ணு அப்படி பார்த்தாலே தெரிய போகுது, இதுக்கு ஏன் பூத கண்ணாடி வச்சு பாக்குறீங்க, அந்த மாதிரியான ஒரு பழமொழி தான் அது. இதுல இன்னைக்கு பார்க்கோம் அப்படின்னா, வானதி சீனிவாசனுக்கு எதற்காக அந்த பதவி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க திராவிட சப்போர்ட்டா வந்துட்டாங்களோ, எங்க வந்தாங்க அவங்க வந்து திராவிட அரசு, அதாவது திமுக அரசு ஆட்சி காலத்துல அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிரான விமர்சனங்களை வச்சவங்க. இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இன்னைக்கு அரசு சிறப்பா செயல்படுது, இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பா செயல்படுதுன்னு விமர்சனத்தை மாத்திக்கிறாங்க. தாவேகா பாஜக உறவுகளை தாண்டி இவங்க வந்து டோன் டவுன் பண்ணிட்டாங்க, அல்லது தாவேகா வந்து பாஜக நினைக்கிறது செய்யுது அதனால பாராட்டுறாங்க அப்படிங்கறத நோக்கி எல்லாம் பார்வைகள் திரும்பிடுச்சு. இப்ப வானதி சீனிவாசன் வந்து இந்த தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியல, உடல் நலம் சரியில்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் இந்த தேர்தலில் அண்ணாமலை வெளியேற்றப்பட்டதற்கு காரணம் அவங்களும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவங்க அந்த தொகுதியில விடாப்பிடியா இருந்தாங்க, தொகுதி தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு பின்னணியில அண்ணாமலை நான் போட்டியே இடல அப்படின்னு கோபமா போயிட்டாரு. இருந்தாலும் அண்ணாமலை சிங்காநல்லூர் தான் கேட்டாரு. அதற்கு பின்னணியில இவங்களுடைய காய் நகர்த்தல்களும் நயினார் நாகேந்திரனுடைய காய் நகர்த்தல்களும் இருந்துச்சு அப்படின்லாம் பல விமர்சனங்கள் இருந்துச்சு.
இப்போ இவங்க தேசிய மகளிர் அணியில தலைவரா இருந்தாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை போடுறாங்கன்னா அப்ப இவங்களுக்கு அடுத்து என்ன பொறுப்பு வரும் அப்படிங்கிறத மிக விரைவில் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனாலும் இதுல வந்து இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு நபர். அவங்களோட ரொம்ப அணுக்கமா இருக்கக்கூடியவங்க, நெருக்கமா இருக்கக்கூடியவங்க. அப்ப அவங்க ஒரு பதவி வேணாம்னா இன்னொரு பதவி எதை தரப்போறாங்க. இப்ப பாஜகவினுடைய மாநில தலைவர் பொறுப்புக்கு இவங்க பேரும் அடிபட்டுச்சு இல்லையா. நயினா நாகேந்திரன் மிக விரைவில் எக்ஸிட் ஆயிடுவாரு. இப்ப சரத்குமார் வரதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்னும் ஒரு சிலர் இருந்தாலும் வானதி சீனிவாசனை தேசிய அரசியல் விட தமிழக அரசியல களமிறக்கலாம். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் நன்கு அறிமுகமான ஒரு நபர். ரெண்டாவது அவங்களுக்கு நமக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா கொள்கைய பேசினாலும் அவங்க வந்து பேசும் பொழுது அது வந்து ஹெச் ராஜா பேசுறதுக்கு இவங்க பேசுறது வித்தியாசம் இருக்கு. ஹெச் ராஜா பேசுறதுக்கு கேட்டோம் அப்படின்னா அது விமர்சனத்துக்கு உள்ளாகும், சர்ச்சைக்குள்ளாகும். இவங்க சர்ச்சையாகவே பேசினாலும் முதல் விஷயம் அவங்க பெண் அப்படிங்கிறது, ரெண்டாவது அவங்க வந்து கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க, எது சொன்னாலும் மென்மையாக சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவங்க அப்படிங்கறதுலாம் நிறைய பாசிட்டிவான நோட்டு இருக்கு. நேர் எதிராக கருத்து கொண்டவர்கள் கூடயும் அவங்க வந்து சகஜமாக பேசக்கூடியவங்க, திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவங்க கூடயும் இவங்க விவாதங்களையும் சரி மற்ற நிகழ்ச்சிகளையும் சரி சிரிச்சு பேசக்கூடிய ஒரு பாங்கில் இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்ற நபர். இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்களுடைய அரசியல் காலம்ங்கிறது இப்ப பெரிய அளவுல சோபிக்க முடியல அவங்களால. ஆனா வானதி சீனிவாசனுக்கு இன்னமும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறதுனால அவங்கள மாநில அரசியல்ல களமிறக்கி விடலாமா அப்படிங்கறத நோக்கி சில வேலைகள் நடக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி மாநில அரசியல் இருந்த ஒருத்தரை தனிச்சு நீங்க ஒரு கட்சி போடுங்க, கடையை போடுங்க பாப்போம் அப்படின்னு போட்டு அவர் கொஞ்ச நாள் விஜய் அரசை பாராட்டிட்டு இருந்தாரு. இப்ப ஊழல் நடக்குது, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. டிவிக்கு ஃபைல்ஸ் வெளியிடுவார்னு நினைக்கிறேன் கூலி செய்யறதுல. நீங்க சொன்னது போல ஒண்ணும் இல்ல, படிச்சுட்டியா ஒண்ணும் இல்ல கசக்கி போட்டுங்கிற மாதிரி போட்டாங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்னது போல இந்த மாநில தலைவர் பட்டியலில் பாத்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், வானதி சீனிவாசன் அதுல அடிப்பட்டது இல்லையா. இதுல எல் முருகனும் சரி தமிழிசையும் சரி ஆல்ரெடி இந்த பதவியில் இருந்தவங்க. வானதி சீனிவாசன் மட்டும் தான் அந்த பதவிக்கு இன்னும் வரல. அப்போ இப்போ பாஜக தலைமை வந்து தேசிய பொறுப்புகளுக்கு மட்டும் தான் நியமனங்கள் போட்டிருக்காங்க. மாநில அளவில் இன்னும் பொறுப்புகள் இன்னும் யாருக்கும் நியமிக்கப்படலை. அப்போ ஒருவேளை வந்து வானதி சீனிவாசனை வந்து தேசிய பொறுப்பிலிருந்து விடுவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாநில அளவில் வந்து தமிழக பாஜக தலைவர் பதவி வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசல் அடிபட்டு இருக்கு. அதை நோக்கி தான் இந்த முடிவு என்பது போகுமா, இல்லை அடுத்து என்ன பதவி வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் பல விவாதங்கள் போயிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தேசிய அரசியலில் வந்து பல முக்கியமான தலைவர்கள் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்மிருதி இரானி அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் போட்டி போட்டு தோல்வியை தழுவினாங்க இல்லையா. காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்திட்ட இல்லை, ராகுல் காந்தியோட அவரோட நெருக்கமா பயணிச்ச ஒரு சாதாரண நிர்வாகி வந்து ஸ்மிருதி இரானியை தோற்கடிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க வந்து விலகிடுறாங்க, பெருசா அரசியல் வந்து ஈடுபாடு காட்டல. இப்ப மீண்டும் வந்து தேசிய பொதுச் செயலாளராக ஸ்மிருதி இரானியை போட்டிருக்காங்க. அவங்க வந்து யூபியை சேர்ந்தவங்க. ரெண்டாவது யூபியில வந்து அவங்களோட பிரச்சாரம் எடுப்படும் அப்படின்ற நம்பிக்கையில வந்து பாஜக போட்டிருக்காங்க. பிரச்சாரம் எடுப்பட்டதுக்கு தோக்க போறாங்க, அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு நம்பிக்கையில போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி வசுந்தரா ராஜே சிந்தியா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க, முன்னாள் முதல்வரும் கூட, அவங்களையும் வந்து தேசிய துணைத் தலைவராக போட்டிருக்காங்க. பியூஷ் கோயல் அவர் வந்து பாஜகவோட தேசிய பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி பல முக்கியமான தலைகள்லாம் மீண்டும் பாஜகக்குள்ள, அதாவது ஆட்சியில வந்து நீண்ட ஆண்டுகள் பயணம் பண்ணலாம், ஆனா கட்சி பதவி என்பது மாறிட்டே இருக்கிற தருணத்துல மீண்டும் இந்த பெரிய தலைகள்லாம் பாஜக கட்சிக்குள்ள வந்திருக்காங்க, பெரிய பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்து வந்து மாநில அளவுல பெரிய மாற்றம் நடக்க போகுது. அதை நோக்கிதான் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் வந்து அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்க போறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டில் தமிழக பாஜகவுக்கு எப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்து இருந்தா பாருங்க. ஆமா, இதுல தமிழக பாஜகவில் இன்னொரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் முதல்வர் விஜய் குறித்து பேசிய கருத்துகளுக்கு இன்னமும் ஏன் விஜய் அரசு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய யாரோ சிலர் வந்து துண்டு மாட்டிட்டு அவர் கடுமையா அவரோட தரந்தாழ்ந்த மொழிகள்ல விமர்சிக்கிறாங்க. ஆனா இது எந்த இடத்துல கேள்வி எழுப்புது அப்படின்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின், மார்க்கண்டேயன், அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி, இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா இது டைரக்டா இவரையும் அவரது தாயும் இணைத்து ஒரு விமர்சனம் பண்றாரு. இவருக்கு இந்த விமர்சனம் புதுசு இல்லை, இதற்கு முன்னாடியே அவர் அந்த நடிகையோட ஒப்பிட்டு வெளிப்படையாக விமர்சனம் பண்ணாரு. தேர்தல் பிரச்சாரப்பவே வந்து ரொம்ப கொச்சையா பேசினாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, அப்ப நாங்க பவர்ல இல்ல அதனால அரெஸ்ட் பண்ணல, இப்ப பவர்ல இருக்கீங்க, அப்ப என்ன உங்களை தடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா
இப்போ உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படையா இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. அதற்கு RS பாரதி சொல்ற விளக்கம் கீழே இருந்து ஒன்று கேட்டாங்க, அதற்கு பதில் சொன்னாரு. அது தவறான மொழியில சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனாலும் அது அரசு என்ன நினைச்சிச்சு, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம், தப்பா பேசிட்டாங்கன்னு நினைச்சிச்சு அரசு. 9 வழக்குகள்ல கைது பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க, கைது பண்ணாங்க. மார்க்கண்டேயன் வந்து எப்படி இப்படி பேச முடியும் அப்படின்னு MLA அவரையும் கைது பண்ணாங்க. அதற்கடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி அவருமே கைது பண்ணாங்க. எப்படி வந்து இப்படி பேசுறாரு, அவதூறா பேசுறாரு. இப்ப இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டது அவதூறு வழக்குல தான் கைது செய்யப்படுறாங்க. முதல்வரை தரமற்ற முறையில பேசிட்டாங்க அப்படிங்கிறது விமர்சனம். இப்ப அதே அளவுகோல் இவருக்கு பொருந்து தானே. அப்ப இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல, என்ன தயக்கம் அப்படின்னா, அவர் பாஜக, அதாவது மத்தியில ஒரு ராட்சசத்தனமாக ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற பாஜகவினுடைய மாநில பிரதிநிதியா இங்க இருக்கிறார். சோ அவரை கை வைக்கிறது அப்படிங்கிறது நேரடியாக பாஜகவோட மோதுறது அப்படிங்கிறதாக பொருள் கொள்ளப்படும். அதனால அந்த அரசு தயங்குகிறதா? அப்ப இந்த அரசு எல்லாருக்குமான அரசு கிடையாதா? 8 கோடி மக்களோட பிரதிநிதி எங்க முதல்வர், அவர் வரும்பொழுது எழுந்து நிக்கணும் இல்லையா? ஏன் எதிர்கட்சி தலைவர் எழுந்து நிக்கலன்னு அமைச்சர் ரமேஷ் கேட்கிறாரு. அது எதிர்கட்சி தலைவருக்கும் பொருந்தும். அவரு 8 கோடி நபரால எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான். முதல்ல 8 கோடி பேரும் வந்து தேர்ந்தெடுக்கல. அதுலயே நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல அந்த 234 பாதி நம்பர், அந்த நம்பர் 118 வந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு 8 கோடி மக்களுடைய முதல்வராக இருக்கக்கூடியவரை ஒருத்தர் விமர்சிக்கிறாருன்னா நீங்க கைது பண்றீங்கன்னா, அது திமுக விமர்சித்தா மட்டும்தான் கைது பண்ணுவீங்களா? பாஜக விமர்சித்தால் கைது கிடையாதா? நாம் தமிழர் விமர்சித்தால் கைது கிடையாதா? அப்ப இதெல்லாம் என்ன ரேஷியோல நம்ம எடுத்துக்கணும், எந்த பின்னணியில அதை புரிஞ்சுக்கணும்னு தெரியல. ஒரு தவறுக்கு ஒரு தண்டனை. ஆனா மார்க்கண்டேயனுக்கு என்ன சொல்றாங்க, வெளியில பேசின தப்பு சட்டமன்றத்தில் நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆக இங்க தவறுக்கு எந்த இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணாங்க, ஆன்லைன்ல வழக்கு போட்டாங்க அவர் மேல. நடவடிக்கை ஏன் எடுக்க முடியல, அதனுடைய பின்னணி என்னங்கிறது குறித்து அரசு இது வரைக்கும் விளக்கம் இல்ல. அல்லது நடவடிக்கை இன்னைக்கு பாருங்களேன், அந்த விஷயம்லாம் அப்படியே டைலூட் ஆயிடுச்சு. அதை பத்தி விவாதிக்கிறதே இல்ல. நியாயமா தாழ்க்காரங்களுக்கு கோவம் வரணுமா கூடாதா? அது எப்படிப்பா நீ வந்து எப்படி போய் எங்க தலைவரை பத்தி பேசுனீங்க, எங்க முதல்வரை பத்தி, முதல்வர் எல்லாருக்கும் தான் முதல்வர், அவரை பத்தி எப்படி இப்படி பேசுனீங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கணுமா இல்லையா? பாஜகவுக்கு எதிராக எத்தனை இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு கைது பண்ண உதயநிதிக்கு எதிராக, உதயநிதி கைது பண்ணியாச்சு, ஆனா அவருக்கு எதிராக போராட்டம் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க தாவேகா பண்ணாங்க இல்லையா? இன்னைக்கு எப்படி எங்க முதல்வரை பத்தி அவதூறா பேசுனீங்க, நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக நாங்க போராடுறோம்னு எத்தனை இடங்கள்ல தமிழ்நாட்டுல தாவேகா போராட்டத்தில் ஈடுபட்டுச்சு. அல்லது கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் பெரிய அளவுல கண்டிச்சு பண்ணாங்க. அவங்க கட்சியில இருக்கிற குஷ்பு கண்டிக்கிறாங்க. ஏன்னா குஷ்புக்கு இவர் கூட எதிர்காலத்துல கட்சியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஏன்னா அந்த தேர்தலுக்கு பிறகு குஷ்பு ரொம்ப சாஃப்டா மாறிட்டாங்க தாவேகாவுக்கு ஆதரவாகவே. அப்ப அவங்க விமர்சிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இதே நயினார் நாகேந்திரன் விஜய் விமர்சித்தப்ப குஷ்பு எந்த விமர்சனத்தையும் பொது வழியில வெளியிடல. அதனால அவங்க மீதான விமர்சனமும் இருந்துச்சு. சோ இன்னைக்கு வரிந்து கொட்டி கொண்டு குஷ்பு விமர்சிக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தாவேக கட்சிக்காரங்க ஏன் அதை பத்தி விமர்சிக்கல, ஏன் போராட்டத்தில் ஈடுபடல, பெரிய அளவுல ஏன் வழக்கப்படல? வழக்கப்படுறது கூட யாரோ ஒரு வழக்கறிஞர் தான், பெண் வழக்கறிஞர் போட்டிருக்காங்க ஆன்லைன்ல. அதை தாண்டி முகம் அறிந்த நபர்கள் இத்தனை பேர் போட்டாங்க. இப்ப அப்துல் கலாம் முன்னாள் உதவி ஆலோசகரா இருந்த பொன்ராஜ் மீது விஜயே வந்து வழக்கு போட்டார் இல்லையா? செங்கோட்டையன் அவர் வந்து கூட்டு வந்தாரு, டிஜிபி என்ன சொன்னாரு, பெண்கள் அவமதித்தாரு. பெண்கள் அவமதித்தால் கோவம் வரும்னா அவருடைய தாய் அவமதித்தாலும் இந்த கோவம் வரணும் இல்ல? விஜயே டிஜிபி ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது முதல்வராக இருந்தாலும். ஆனா ஏன் போக முடியல அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இப்ப இவங்க எல்லாருக்கும் பாஞ்சு வரிஞ்சு கட்டி கொண்டு வந்த நபர்களும் சரி, முதல்வரும் சரி, இதற்கு ஏன் இவ்வளவு பம்முறாங்க, ஏன் இவ்வளவு தயங்குறாங்க? இவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிற அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறத காலம் தான் சொல்லணும். கூட்டணி தலைவர்களும் சேர்ந்து தான் சொல்லணும் அந்த பதில. ஏன்னா திருமாவளவன் ஆகட்டும் எல்லாருமே வந்து இது வந்து சர்ச்சையான கருத்து சொன்னாங்க இல்லையா? அவங்களும் எதற்காக மௌனம் காக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, கண்டிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஒழிய அந்த அளவுக்கு வீரியமா கண்டிக்காதான் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு செட்பேக் அமையும் அப்படின்ற ஒரு கேள்வியில் எழுதுதுல. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜனா சொன்னார்ல அசம்பிளில, இதை நடந்துட்டு இருக்கிறது வந்து அம்மாவோட ஆட்சி தான் சொன்னார்ல. அப்போ ஒருவேளை ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா இப்படிதான் நடந்திருப்பாங்களா? அவங்கள நோக்கியோ இல்லை அவங்க கட்சியை நோக்கியோ ஒரு எதிர்கட்சி பாஜகவே வந்து சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து பதிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா மோடியா லேடியான்னு சொல்றதெல்லாம் கேட்டிருக்கோம். அவங்க ஆட்சியில் அவங்களே பேசுவாங்க, அவங்களே கனிமொழியும் இன்னொரு எம்பியும் சேர்த்து வச்சு பேசுறதெல்லாம் இருக்கு. அப்ப அவங்களே பேசுறப்ப அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். இல்ல அது அந்த பாஜகவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னா பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க, இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க. அப்ப நடக்கிறது அம்மாவோட ஆட்சி அப்படின்னா எதற்காக வந்து இந்த அளவுக்கு பாஜக தலைவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா எதற்காக விஜய் மௌனம் காக்கிறார் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாத்தோட மனசுல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன், ஒரு ஃபோர்ஸான ரியாக்ஷன் இங்க வருது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா வந்திருக்கணுமே.
ஏன் வரல, எதற்காக தயங்குறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றதான் இப்போ வந்து எல்லாரும் விவாதிச்சுட்டு கூடிய விஷயமா இருக்கு. சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க, இது வந்து அவதூறு வழக்கு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது நாகரிகமான அரசியல். ஆனா கடந்த காலத்துல நீங்க அந்த அரசியலை முன்னெடுக்காத பொழுது அரசியல் ரீதியாகவாவது அதை எதிர்த்தீங்களா? உங்க கட்சிக்காரங்க, உங்களுடைய கேடர்ஸ், உங்களுடைய நிர்வாகிகள் எத்தனை பேர் இதை பிரதானமா எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அவர் வீட்டை முற்றுகையிட்டாங்க அல்லது இப்படி பேசக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவிச்சாங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்கிறது தான் நம்மளுடைய நடப்புல நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கு. இன்னொன்னு, தாவேக்காவினுடைய கூட்டணியில அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக இன்னைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு இன்னைக்கு 17ஆம் தேதியான இன்று உளுந்தூர்பேட்டையில அதை நடத்துறாங்க. ஏகப்பட்ட கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். துண்டை தோல்ல போடுறேன்னு அவர் தலையில தூக்கி போடுறாங்க, அவர் கோவம் போட்டு அடிக்கிறாரு. அதே மாதிரி ரேம்ப் போறாரு, கட்டுப்படுத்த முடியல கிரவுட், அந்த அளவுக்கு கூட்டம் என்பது திரண்டு வந்திருக்காங்க, சரசரன்னு வந்திருக்காங்க. அவ்வளவு கூட்டம். எல்லா தலைவர்களும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ரஜினில இருந்து, கமல்ல இருந்து, முன்னாள் முதல்வர்ல இருந்து சிஎம் விஜய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு எதற்காக முதல்வர் விஜய் போகல அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல, திரும்ப வந்து இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா இதுல சிஎம் விஜய் வந்தாரு அப்படின்னா இன்னும் கூட்டம் அதிகமா வந்துடும் சொல்லிட்டு கூட அந்த மேடையில நீங்க எங்கெல்லாம் ஜோசப் விஜய் பேரை சொல்றீங்களோ அங்கெல்லாம் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அப்ப திரும்ப வந்து கட்சியினுடைய போக்குக்கு ஈல்டாயிட்டாருங்கிற விமர்சனத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். ஏன்னா இப்ப வந்து இவரோட போய் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலை. அது அரசியல் ரீதியா போறாங்களா? திருமாவளவன் இத்தனை நாளும் தத்துவார்த்த ரீதியாக மக்களுக்கு பாடம் எடுத்துட்டே இருப்பார். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அவரால் பேசக்கூட முடியல, சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற. இதுல என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, கடந்த 2024 வெல்லும் ஜனநாயகம் நினைக்கிறேன் அந்த மாநாடு நடந்தப்ப அப்போ முதல்வராக இருந்த ஸ்டாலின் வந்து அழைக்கப்பட்டாரு. ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சிக்கு போனார். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு இவர் வந்து முதல்வர் அழைக்கலையா அல்லது இவங்க அழைத்தும் முதல்வர் போகலையா அப்படிங்கிறது அழைச்சுதான் சிஎம் விஜய் வந்து லெட்டர் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த லெட்டர் தான் திரும்ப வந்து படிச்சு காட்டுறாரு மேடையில. அது எல்லாமே படிச்சுதான் இன்னொரு விஷயத்தை உறுதி பண்றாரு. நீங்க சொன்னீங்கல்ல அரசியல் ரீதியா மாறுறாங்களா அப்படின்ட்டா, ஆமா அரசியல் ரீதியா மாறுறோம், தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்கோன்ற மாதிரி இன்னைக்குதான் முதல் முறையா அந்த கூட்டணி கணக்கை வந்து திருமாவளவன் வெளிப்படுத்தி பேசுறாரு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தவர் வந்து இன்னைக்கு முதல் முறையா வந்து அந்த ஒரு கூட்டணி கணக்கை வந்து உடைச்சு பேசினார் அப்படின்னா இன்னைக்குதான் அது வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். அவருடைய 64வது பிறந்த நாள் இது. நம்மளும் அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். அதே நேரம் அவருடைய பேச்சிலிருந்து வரக்கூடிய அரசியல் விமர்சனத்தையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு, வைக்க வேண்டியதா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி இனி தமிழ் தேசிய களத்துல நாங்க வந்து தாவேக்காவோட இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, லிட்டரலா இனிமே திமுகவோட கூட்டணி இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டாரு. திமுகவுக்கு கட் அவுட், தாவேக்காவுக்கு கட் அவுட் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. ஆனா இதே திருமாவளவன் தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் சொல்லணும்னா ஒரு 4 மாசம் 5 மாசம் முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இனி வரும் தேர்தல்களில் நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருப்போம், அது வந்து ஒரு கொள்கை கூட்டணி, அது வந்து அந்தந்த சமய சந்தர்ப்பத்துக்கான கூட்டணி கிடையாது, முழுக்க முழுக்க கொள்கை கூட்டணி, நாங்க பாமக மாதிரியோ அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மாதிரியோ கிடையாது அப்படின்னு அதிகம் வசனம் பேசுறது இந்த திருமாவளவன். ஆனா இவர் தான் இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இல்ல, இறுதியில விசிக அரசியல் கட்சி தானே, கொள்கை கட்சின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கூட்டணி மாத்தி ஆகணும்ன்ற ஒரு தேவை உங்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னு தானே சொல்றாங்க. நாங்க வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, கொள்கை பிடிமானம் உள்ள ஒருத்தவர்கள் நாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. இனிமேலும் கொள்கை பிடிமானம்லாம் கிடையாது எங்களுக்கு. அதாவது கொள்கை பிடிமானம் இருக்கும், ஆனா கொள்கை பிடிமானம் உள்ள கட்சி, கூட்டணி ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி, அதெல்லாம் விசிக தாண்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வரணும் அப்படின்னா விசிக ஆளுங்கட்சியா வரணும், விசிக ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு வரணும்ன்ட்டு தான் இன்னைக்கு வந்து திருமாவளவன் பேசியிருக்கிற அந்த மாநாட்டில். அது வந்து தொண்டர்களுக்கு உள்ளபடி உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அப்போ வந்து ஆளுங்கட்சியா வர்றதுக்கான அந்த பாதையை நோக்கி திருமாவளவன் பயணிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னைக்கான தேதியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் முன்னாடி இருந்த திருமாவளவனா எப்படி எல்லாம் கண்டிச்சிருப்பாரு, இப்ப எப்படி கண்டிக்கிறாரு, அங்கதான் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு செட் பண்ண வேண்டியதா இருக்கும். நல்ல பாயிண்ட் அழகு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதற்கு முன்னாடி திருமாவளவன் மேடை ஏறார் அப்படின்னா அந்த மேடையே அவர் பாடம் நடத்துவார். அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் அவர் கட்டி போட்டு பாடம் நடத்துவார். என்ன சொல்லுவாரு, சனாதன ஒழிப்பு மாநாடுனா சனாதனம்னா என்ன, எதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில சனாதனமா இருக்கு, நான் வந்து ஏன் அதை வந்து எதிர்க்க சொன்னேன், அதை வந்து ஏன் கொளுத்த சொன்னேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவரு சொல்லுவாரு. தன்னுடைய பேச்ச, தன்னுடைய கடந்த கால செயல்பாட்டை நியாயப்படுத்துவாரு, மக்களுக்கு புரிய வைப்பாரு. வெல்லும் ஜனநாயகம்னா இன்னைக்கு ஏன் ஜனநாயகம் இல்ல, பாஜக என்ன செய்கிறது அப்படின்லாம் பேசுவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் பெரிய அளவுல பாஜகவை கூட எதிர்க்கல திருமாவளவன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருடைய பேச்சுல. பெரிய அளவுல அவர் அதற்கான ஒரு எதிர்ப்பை காட்டின மாதிரி தெரியல. மிக குறைவான நேரங்கள்
மாதிரி தான் பேசினாரு, மேடை வரைக்கும் முறுக்கி கூட்டம் அதிகமா இருந்ததுனால கூட்டத்துல நெருக்கி அடிச்சுட்டு அவரால் பேச முடியலன்னு வச்சுங்களேன். ஆனாலும் அவருடைய நிலைப்பாடு மாறுகிறதோங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவர் தான் கடந்த காலங்களில் அமித்ஷா என் கூட போன் பேசினாருங்கிறதெல்லாம் சொல்லி பொது வழியில புலகாங்கிதம் அடைகிற அளவுக்கு அவரோட நிலைப்பாடு மாறிடுச்சா? ஏன்னா அதற்கு முன்னாடி ரவிக்குமார் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, இந்த மாதிரி அமித்ஷா எனக்கு வாழ்த்து சொன்னார், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப விசிக இதை நோக்கி நகர்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது நீங்க சொல்றீங்க முதல்வருக்கு சொன்னப்ப கடிதம் கொடுத்தாரு அப்படிங்கிறீங்க. அப்ப முதல்வர் வர விரும்பலையா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியா இருக்கு. வர விரும்பலன்னா ஏன் வர விரும்பல? ஏன்னா முதல்வரை பொறுத்த வரைக்கும் இவங்களை கூட்டணியா கருதுகிறாரா இல்லையாங்கிறதே தெரியல. இப்ப விசிகா தான் சொல்லுது நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு, மதிமுக தான் சொல்லுது நாங்க தாவேக்கோட கூட்டணியில இருக்கிறோம், காங்கிரஸ் தான் சொல்லுது நாங்க கூட்டணியில இருக்கிறோம். இந்த மூன்று கட்சிகளுக்காகவும் ஏதாவது கடந்த காலங்களில் குரல் கொடுத்தாரா? காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அங்க டெல்லியில மூக்கோட போட்டு ரத்தம் வருது, கண்டிங்கன்னு எல்லாரும் கெஞ்சினப்புறம் கண்டிச்சாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேபி கேரளாவில் மோசமான முறையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டாரு, அதை கண்டிங்கன்னு சொல்லியுமே அவர் கண்டிக்கல. அது மாதிரி மதிமுக பொதுச் செயலாளருடைய நாடாளுமன்ற உரைக்கு தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அழைப்பு கொடுத்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்த நிகழ்ச்சிக்கு அவர் போகல. அது வந்து டெல்லி நீட்டு விவகாரம் ஏதோ சொன்னாலும் மதிமுகவை பெரிய அளவில் ஒரு பொருட்படுத்தல அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய முடியும். இன்னும் சொல்லணும்னா மதிமுக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர் வந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குறித்து கொச்சையான மொழியில பேசுறாரு. எங்க தலைவர் காலில் வந்து விழுந்து கிடக்கிறவர் அவரு அப்படின்னு. அதுவும் மதிமுக தலைவர்கள் வந்து டைரக்டா சிஎம் விஜய்டியே கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்றாங்க. தாவேக தலைமையிட்ட அவர் கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க, சர்ச்சையை பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லப்பட்டதா சொல்றாங்க. இருந்தாலும் நாஞ்சில் சம்பத் வந்து அவர் பேச வந்து நிப்பாட்டல. நீங்க அவரை மதிக்கிறீங்க அப்படின்னா ஒன்னு இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அல்லது அவங்கள விலக்கியாச்சும் வைக்கணும். இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா அப்ப உங்க நிலைப்பாடு என்னங்கிறது அந்த இடத்துல. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய விஷயங்களுக்கு மட்டும் ஒரு அமைதியா இல்ல, கட்சிக்குள்ளேயும் கூட்டணிகளுக்குள்ளேயும் நடக்கிற பிரச்சனையில ஒரு அமைதி தான் காக்குறாரு. அடுத்து விசிகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா விசிகாவில் இவ்வளவு பெரிய மாநாடு நடக்குதுன்னா அதுக்கு ஏன் போகல, அல்லது அவங்க அழைக்கலையா? அவங்க அழைக்கலைன்னா முதல்வர் அந்த அளவுக்கு பெருசா பார்க்கலையா? அல்லது முதல்வரை பெரிதாக பார்த்து அழைக்கும் பொழுது முதல்வர் அங்க போகலன்னா அவங்களும் முதல்வர் பெருசா பார்க்கலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு, நாங்க தாவேக்காவோட தான் கூட்டணியில இருக்கிறோம். இதற்கு முன்னாடி எப்படி திமுகவோட கூட்டணியில இருந்தப்ப பேசினாங்களோ அதே டோன்ல இப்ப விசிகா பேசுது. அப்ப இனிமே திமுகவோட கூட்டணி இல்ல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விசிகா தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து சொன்னாலும் கூட விசிகாவினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் இது வரைக்கும் நம்ம பேசுற நிமிடம் வரைக்கும் ட்விட்டர்லயோ பொதுவெளியிலோ வாழ்த்து சொல்லல. அந்த விழாவுக்கு போனாரா இல்லையான்னு கூட இது வரைக்கும் சரியாக தெரியல. ஏன்னா போயிருந்தா பேசியிருப்பாரு, பார்த்திருப்போம். இது வரைக்கும் வெளிப்படையா எதுவுமே நமக்கு தெரியல. அப்போ ஒரு மிக அதிகப்படியான முரண்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியுது. கட்சி தலைவருக்கு வாழ்த்து சொல்லாம கட்சிக்குள்ள அவரால் இருக்க முடியுமா? ஆனா அவர் கட்சிக்குள்ளதான் இப்ப இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் கேள்வியா இருக்கு. ஏன்னா திமுக மேடைகள்ல அடிக்கடி பேசுறவர் கொள்கைப்படிதான் நான் நடப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப விசிக கொள்கையில இருந்து நெறிப்பில் எழுந்துருச்சா அப்படிங்கறதும் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு மெசேஜாவும் நமக்கு தோணுது. இன்னொன்னு என்ன சொல்றாரு விசிக தலைவர் அப்படின்னா, ஊழல் இல்லாத அரசாக தாவேக்கா அரசை மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் பார்க்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை வந்து ஊழல் இருக்குன்னு சொல்றாரு, இருந்தா தகுந்த ஆதாரத்தோட கொடுக்கணும், முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிறார். ஆனா ஊழல் இல்லாத ஆட்சின்னு விசிக தலைவர் சொல்லலாமா? ஏன்னா அவர் விசிக தலைவரா இருக்காரு. விசிகவினுடைய பொருளாளர் பாலாஜி சொல்றாரு, உங்களுடைய தாவேக்கா அரசனுடைய துறைகள்ல இடமாற்றம் செய்யறதுல கூட முறைகேடு நடக்குது, அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல அது நடந்திருக்கு, அமைச்சர் ராஜவினுடைய மாமனார் அதை செய்யறாரு அப்படின்னு ஆதாரத்தோட அவர் சொல்றாரு. அவர் சொல்றது ஆதாரம் இல்ல, தவறுன்னா அவர் மீது நடவடிக்கை தாவேக்கா அரசு எடுத்திருக்கணும். இது வரைக்கும் எடுக்கல, எடுத்திருக்கணும், அதுவுமே இல்ல. ஆனா அப்பேற்பட்ட ஒரு நபரை பொருளாளரா வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஊழல் நடக்கல அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, முதல்வர் துறையிலே ஊழல் நடந்திருக்கு, குப்பை கொட்டுற இடத்துல குப்பைக்கு பதிலாக மண்ணள்ளி கொட்டி கணக்கு அமைச்சு பெரிய அளவுல முறைகேடு பண்ணிருக்காங்கன்னு அவர் விமர்சனத்தை வைக்கிறார். வழக்கறிஞர் துறையில எவ்வளவு ஊழல் நடந்துச்சு ஒரு பெண் வீடியோ வெளியிட்டாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல அமுதன் கொலை செய்யப்பட்டார் இல்லையா மாணவர், கோஷ்டி மோதல்னு சொன்னாங்க. ஆனா கோஷ்டி மோதல்னு அரசு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எதற்காக நிவாரண நிதி தரணும், எதற்காக வீட்டுமனை பட்டா தரன்னு சொல்லணும், எதற்காக அரசு வேலை தரன்னு சொல்லணும்? அப்போ இந்த போதைப் பொருள் சொன்னதுனாலதான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டாருங்கிறது அரசு ஒத்துக்குதா? அரசு ஒத்துக்கொள்ளும் பட்சத்துல ஏன் கோஷ்டி மோதல்னு சொல்லணும்? கோஷ்டி மோதல்னு சொன்ன பிறகு எதற்காக அவங்களுக்கு நிவாரண நிதி செய்யணும்? அப்ப அவங்க கோஷ்டி மோதல் அப்படின்னா இப்ப திருவொற்றியூர்ல ஒரு மாணவர் கோஷ்டி மோதல்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவங்க வீட்டுக்கு அமைச்சர்கள் போறாங்க, ராஜ்மோகனும்
இவர் ஆதவர்ஜனாவும் போறாங்க. அங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இவங்க விரைந்து வந்து வண்டியில ஏறதும் பார்க்க முடியுது. அப்ப அந்த மாணவர் குடும்பத்துக்கு இதே மாதிரியான உதவிகள் எல்லாம் செய்யப்படுமா அப்படின்னு ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. இதை பத்தி எல்லாம் எதுவுமே விசிக தலைவர் பேசல. இன்னும் சொல்ல போனா திண்டுக்கல்ல குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்படுச்சு மாணவர்களுடைய அரசு பள்ளி நடந்து 2 வாரம் இருக்கும். 2 வாரம் இருக்கும். இது வரைக்கும் வெளிப்படையா விசிக என்ன பேசுனுச்சு அல்லது இந்த மாநாட்டுல வேங்கவேல் விவகாரத்துக்கு எல்லாம் திரும்ப விளக்கம் கொடுத்தாரு, வியாக்கானம் பேசினாரு. இதற்கு ஏன் பேசல? ஏன்னா அங்க வந்து ஒரு கிராமத்துல ஒரு பகுதியில அது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இது பிஞ்சு குழந்தை இல்லையா, சின்ன பிள்ளைங்க இல்லையா, அரசு பள்ளி தொட்டில மலம் ஏன் கலக்கப்படணும்? அதை ஏன் அவங்க பெருசாக்காம இருக்காங்க? இப்ப கோவை அமுதன் கூட தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவருக்காக என்ன பெரிய அளவுல இந்த அரசு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு. நிவாரணம் கொடுக்கறப்ப அமைச்சர் வன்னி அரசு இன்னொரு அமைச்சரோட போறாரு. அதுதான் உங்களுடைய உதவியா? இப்ப மயிலாடுதுறையில ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்டுச்சு. அந்த ஆணவ படுகொலையில பாதிக்கப்பட்டது தலித் சமூகத்தை சேர்ந்தவர், இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறப்ப அங்க திருமாவளவன் அவரோட உடன் இருந்த இன்னொரு நபர் பேசின ஆடியோக்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஏகப்பட்ட விமர்சனம் விசிக்காமல இருக்கிறப்ப கண்டும் காணாம கூட்டம் அதிகமா இருக்குன்னு ஒரே காரணத்தினால பேசி எந்த விஷயத்தையுமே கிளாரிஃபை பண்ணாம அரசின் மீதான எந்த விமர்சனத்தையும் வைக்காம கண்டும் காணாம கடந்து போயிருக்கிறதாக தான் இந்த இதை பார்க்க முடியுது. நம்ம முதல்ல இந்த மாநாடே சர்ச்சைக்குரிய ஒன்னாதான் இருந்துச்சு, நம்ம அதான் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் வெல்லும் சரணாயகம், சனாதன ஒழிப்பு மாநாடு இப்படி எல்லாம் நடத்தினவங்க இந்த மாதிரி தமிழ் தேசிய எழுச்சி அப்படின்னு போயிருக்காங்களே, அப்ப இதெல்லாம் ஒழிஞ்சிடுச்சா அப்படிங்கலாம் கேட்டிருந்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற வினோத பகுதியில வந்திருக்கோம். இந்த வினோத பகுதியில எங்க சம்பவம் நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுல வந்து அண்ணன் தம்பி இருக்கிறாங்க வீட்டுல. அதுல தம்பிக்கு வந்து பாம்பு கடிச்சிருது, ஒரு கொடூர விஷமுள்ள ஒரு பாம்பு. அந்த பாம்பு கடிச்சோன்னு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 ஊசி 15 ஊசியோ போடணுங்கிறாங்க. அந்த 15 ஊசி குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் போடணும், டக்குன்னு போடக்கூடாது. ஆனா அந்த டைம் இன்டர்வல் வரைக்கும் நீங்க போடணும் அப்படின்னா உங்களுக்கு மயக்கம் வரக்கூடாது, நீங்க தூங்கிடக்கூடாது. அந்த ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம இருக்கணும் பாம்பு கடிச்சிட்டு. அந்த அப்பதான் அந்த மருந்து வேலை செய்யும் அப்படிம்பாங்க. தூங்கிட்டீங்கன்னா அது உயிருக்கே ஆபத்து. அந்த ஊசி போட போட அந்த பையன் என்ன பண்றாரு, தூங்கிட்டே இருக்காரு, தூங்க போறாரு. அப்ப என்ன பண்றாரு, தூங்காதாரான்னு சொல்லி அப்புறம் கேட்கல, தூங்கிட்டே இருக்காரு. மறுபடியும் ஒரு அறை விடுறாரு. யாரு? டாக்டர். அந்த பையன் அவங்களோட அண்ணன். சரி அண்ணன் தம்பிக்கு அறை விடுறாரு. அறை விட்டு கொஞ்ச நேரம் முடிச்சிருக்காரு, மறுபடியும் தூங்குறாரு. இப்படி 15 ஊசிக்கும் 10 தடவை அரைஞ்சு 150 தடவை அரைஞ்சிருக்காரு. ஐயோ, 150 தடவை அரைஞ்ச உடனே தூக்கம் கலையுதுன்னு அவர் உயிரை காப்பாத்தி இருக்காரு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. ஆனா அண்ணன் தம்பி தான் அடியா இங்க உதவி அப்படிங்கிறது இந்த செய்தியினுடைய இன்னொரு கோணம். அப்படியே நடக்குது பாருங்க. அதான் ஒரு பாம்பு கடை 150 அடி வாங்கின தம்பி வராத இருக்கும். ஆமா, அது பெரிய கின்னஸ்லயே இடம் பிடிச்சிருவாரு. பெரிய அளவுல பேசப்படும். உயிர் முக்கியம் தான், அதுக்காக வந்து அப்படி பண்ணிருக்காருன்னு பேசணும். பேசுவானுக்கு இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.